இப்போ நம்ம குன்னியூர் போகிற ரோட்டில் போயின்னு இருக்கோம். குன்னியூர் கிராமத்துக்குள்ள. இப்போ இது ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் கோயில் வரும். அதனால் இந்த ஒரு குளம், இதுக்கு பெருமாள் குளம்னு பேர். பெருமாள் கோயில் குளம்னு. பெருமாள் கோயில் இப்போ எங்கன்னு இல்லை, ஆனால் குளம் இருக்குது. இந்த குளம் ரெண்டு பக்கமும் வயக்காடு எல்லாம் இருக்கு. முன்னாடி இதெல்லாம் அக்ரஹாரம்லாம் இருந்திருக்கு. இதுக்கு பேர் பெருமாள் கோயில் திருன்னு பேர். இப்போ நம்ம வந்து கோயிலை அக்ரஹாரத்தை நெருங்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது எழுத்தாப்பில் வாட்டர் டேங்க் கட்டியிருக்கா. இது விநாயகர் கோயில். இதுதான் இப்போ கும்பாபிஷேகம் ஆன கோயில். 4ஆம் தேதி ஏப்ரல் 4. இது குன்னியூர் அக்ரஹாரமாக இருந்த இடம். இப்போ எல்லாம் போயிடுத்து. வீடுகள் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. இங்கே பூரா எல்லாம் பூரா மனிதர்கள் வாழ்ந்த இடம் தான் இதெல்லாம், வீடுகள்லாம். இப்போ ஒரு 2-3 வீடுகள் தான் கட்டப்பட்டுருக்கு. அதுவும் இந்த வீடு. இப்போ இங்கே ஒரு வீடு கட்டின்னு இருக்கா. எல்லாம் ஒரு கிராமங்கள்லாம் முழுவதும் வீணாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு குன்னியூர் ஸ்ரீ அபிராமவல்லி சமேத ஆனந்தீஸ்வரர் கோயில் முதல் வருட சம்வத்சர அபிஷேகம். அதற்காக வந்துருக்கோம். பெரிய பெரிய மனிதர்கள்லாம் வாழ்ந்த வீடுகள், பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் திருப்பி. ஆனால் இப்போ தான் ஒருத்தராக கட்ட ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் இடிக்கிறதுமே அவ்வளோ சிரமமாக இருந்திருக்கும். ஓட்டு வீடுகள். அந்த காலத்துலேயே இந்த வீடு மாடி வீடாக இருந்திருக்கு. இன்னைக்கு அது முழுக்க இதுவாய்க்கிறது. இதுக்கு பேர் வைக்கப்போர், வைக்கோல் போர் அப்படின்பா. மாடு வச்சுட்டுருக்கிறவாள்லாம் இந்த மாதிரி நெல்லெல்லாம் அறுவடை ஆனதுக்கப்புறம்
இந்த வைக்கலை எடுத்து இந்த வைக்கோலை கொண்டு வந்து இது மாதிரி மேலே மேலே சேர்த்து இது போட்டு வச்சுருப்பா. இதுலேருந்து மாட்டுக்கு எடுத்து ஆகாரம் போடுறது. மாட்டுக்கான முக்கியமான ஒரு தீவனம் வைக்கோல். வைக்கோல் போடுறது அதுலேருந்து எடுத்து புண்ணி புண்ணி போடுவாங்க. பிச்சு பிச்சு போட்டு மாட்டுக்கு தீவனம் கொடுப்பாங்க. இங்கே பின்னாடி இருக்கிறது மாட்டு கொட்டகாய். அது மாதிரி மாட்டுக்கு இது போட்டு கொட்டகாய் போடுவாங்க. பின்னாடி இது வைக்கோல் போர். இந்த வீட்டில் நிறையா வைக்கோல் போர் இருக்குது. மாடு நிறையா இருக்குது போல இருக்குது. பின்னாடி அடுத்த வீட்லேயும் இருக்குது. வைக்கோல் போரும் வச்சுருக்காங்க அவங்க. இதெல்லாம் ஞாபகார்த்தங்கள் மட்டும்தான் இருக்கே வழிய நிறைய வீடுகள் அழிஞ்சு போயிடுது. குன்னியூர் கிராமங்கிறது வந்து ரொம்ப ஒரு குன்னியூருங்கிறதே ரொம்ப ஃபேமஸான ஊராக இருந்திருக்கு. இன்றைக்கி இதுபடி ஆகிடுது. பார்க்குற போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இதெல்லாம். ஓட்டு வீடுகள். இந்த வீடு இப்பயே தொட்டையே திருப்பி அழிஞ்சு போயின்னு இருக்கு. இங்கே தான் அபிராமவல்லி சமேத ஆனந்தீஸ்வரர் கோயில். இங்கே வந்து பள்ளிக்கூடம். ஆக்சுவலாக இது 2 வீடு. ஒரு வீடு வந்து என்னுடைய மாமனாருடைய அப்பா இருந்த வீடு. அதை கோயிலுக்காக இது பள்ளிக்கூடத்துக்காக எழுதி கொடுத்துட்டாங்க. அதில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இருக்குது. இந்த இடம் இந்த வீடை கோயிலுக்கு இதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்தாச்சு. இது வந்து குன்னியூரில் இப்போ 2 வீடு இருந்த இடம் இந்த மாதிரி பள்ளிக்கூடமாக இருக்குது. உள்ள ப்ளே கிரவுண்டோடு எல்லாம் வச்சுருக்காங்க. அபிராமவல்லி சமேத ஆனந்தீஸ்வரர் கோயிலில் நர்தன விநாயகர் கோஷ்டத்தில் ஆனந்தீஸ்வரர் கோபுரம். தட்சிணாமூர்த்தி அது எப்படி கட்டியிருக்காங்க அருமையாக. இவர் மகாகணபதி கோபுரத்தோட கூட. இவர் தான் தோன்றீஸ்வரர். இவர் லக்ஷ்மி நாராயணர். இது வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி சிவனோட கோபுரம். இது அம்பாள் கோபுரம். இது வந்து சண்டிகேஸ்வரர். கீழே வந்து மேலெல்லாம் சிமெண்டால் கட்டினாலும் கீழெல்லாம் கருங்கல்லால் பேட்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பன்னீர் மரம் ஸ்தலவிருட்சமாக வளர்க்கப்பட்டிருக்கு. வில்வ மரமும் இருக்குங்க. சண்டிகேஸ்வரர் சொன்னதையும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர், இந்த கோபுரத்துக்கு பேர், இந்த வடிவத்துக்கு பேர் ஒவ்வா மண்டபம் சொல்வா. நர்த மண்டபம் ஒவ்வா மண்டபமாக கொடுத்துருக்கா. வில்வ மரம் இருக்குது. ராஜகோபுரம்.
போரும் போட்டிருக்காங்க, கிணறும் இருக்குது, கிணத்துல தண்ணி இருக்குது. ராஜகோபுரம், நந்தி மண்டபம், நந்தி. இது ரேம்ப்பு போட்டிருக்கா, அதனால் முடியாதவா இருந்தால் வீல் சேரில் அப்படியே குட்டின்னு போகிறதுக்கு வாகா. இப்படியா இந்த கோவில் இருக்கு. மணி கட்டுறதுக்கு அருமையாக இடம் ஏற்பாடு பண்ணி மணியும் கட்டப்பட்டிருக்கு. மேலெல்லாம் நந்தி, அழகான கோவில். இது வந்து சரக்கொன்ற மரம்.